அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை காதலிக்க வைப்பது எப்படி. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை ஈர்ப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மேலும் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க மற்றும் க்ரஷை ஈர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய க்ரஷுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அட்டென்ஷன் வரணும், அவங்க உங்களை நோக்கி வரணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் அறிமுகமான நபர்களாக இருக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நேம் என்னன்னே தெரியாது, அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது, ஜஸ்ட்டு பார்த்துருக்குறோம்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்த முடியாது. நீங்கள் கொஞ்சமாவது அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும், அவங்களும் உங்ககிட்ட பேசியிருக்கணும். ஒரு சின்ன அறிமுகம் இருக்கணும். உங்களுடைய பெயரை சொன்னால் அவங்களுக்கு யாருன்னு தெரியணும். அந்த அளவுக்காவது ஒரு அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த மெத்தட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட். அதாவது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பெருசாக நீங்கள் ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன லைன் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. காலையில் மற்றும் இரவு நேரத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் எழுதணும். காலை நேரம் நீங்கள் கட்டாயமாக எழுதணும். அதே நேரத்தில் மாலை, அப்படி இல்லைன்னா இரவு நேரம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் எழுதலாம். 30 நாளைக்கு 1 மந்த்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக எழுதணும். எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதலாம். இது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னால யாருமே இதில் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பயன்படுத்தாத நோட் புக்கோ டைரியோ இருந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் A4 ஷீட் மாதிரியான ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க. ஆனால் நீங்கள் எழுதும் அந்த நோட் புக் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிறுக்கலோ எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான நோட் புக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதற்காக தான் புதுசாக ஒரு நோட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் எழுதும் அந்த பென் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்லேயும் நீங்கள் எழுதலாம். ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஸ்கெட்ச், மார்க்கர் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பென்சிலில் கூட எழுதலாம். ஆனால் இந்த 2 கலர் மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ நான் சொல்ல போகிற அந்த லைன்ஸை நீங்கள் எழுதும்பொழுது முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் எழுதணும். பயமோ பதட்டமோ சோகமோ வருத்தமோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எழுதுகிறப்போ உங்களுக்கு சலிப்பும் ஏற்படக்கூடாது. 5 முறை இதை நம்ம எழுதணுமா, கை வலிக்குது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு, அவங்களுக்காக நீங்கள் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக எழுதணும். அந்த உணர்வு நிலை ரொம்பவுமே முக்கியம். ஒவ்வொரு வரியும் நீங்கள் எழுதும்பொழுது மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதும் அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த நபர்கிட்ட யாருக்காக நீங்கள் எழுதுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ரொம்ப கேஷுவலாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மேலே நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அந்த நபரை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வரியும் எழுதும் பொழுது அந்த நபர் மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு கவனம் இருக்கணும். அவங்கள நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக நீங்கள் எழுதணும். எழுதி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே உங்களுடைய கவனத்தை வேறு பக்கமாக திருப்பணும். மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு ஏதாவது விஷயங்கள் மேலே நீங்கள் கவனத்தை திருப்பணும். எப்போ உங்களுடைய கவனம் வேறு பக்கம் திரும்புதோ அப்போ தான் இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை கையில் எடுத்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ அந்த வரிகள் என்னன்றதை பார்க்கலாம். எல்லா வரிகளுக்கு முன்னாடியும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை போடணும். நீங்கள் என்ன நேமில் அவங்கள கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் அவங்கள என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்துங்க. மொத்தம் 5 வரிகள் இருக்குது. இந்த 5 வரிகளையும் நீங்கள் 5 முறை எழுதணும். காலையில் ஒரு 5 முறை, அதற்கு பிறகு மாலை நேரத்தில், அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு 5 முறை நீங்கள் எழுதணும். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள். முதல் வரி அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராஜா லவ் மீ மேட்லி, ராஜா கால் மீ சூன், ராஜா திங்க் அபவுட் மீ ஃப்ரீக்வெண்ட்லி, ராஜா யூ மிஸ்ஸிங் மீ அலாட், ராஜா எக்ஸ்பெக்டிங் மை ட்ரூ லவ். அவ்வளவுதாங்க இந்த 5 வரிகள். இந்த 5 வரிகளையும் நீங்கள் 5 முறை காலையில் எழுதணும்.
திரும்பவும் ஈவினிங் இல்லைன்னா நைட்டு 5 முறை எழுதணும். ஒரு லைனையே 5 முறை எழுதணுமான்லாம் கேட்காதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 வரிகள் ஒரு செட்டு, இதே மாதிரி இன்னொரு செட்டு, இந்த மாதிரி நீங்கள் 5 செட்டு காலையில் எழுதணும், 5 செட்டு ஈவினிங் இல்லைன்னா நைட் எழுதணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்களே அந்த மாற்றத்தை நல்லாவே பார்ப்பீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.